முதலமைச்சராக 4வது முறையாக பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். ராஞ்சியில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆளுநர் சந்தோஷ் கங்வார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் 30ஆம் தேதி கரையை கடக்க வாய்ப்பு. இன்றிரவு தற்காலிக புயலாக மாறி மீண்டும் தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. வரும் 30ஆம் தேதி வட தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியத்தில் 8400 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே சம்பா தாளடி நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை. அரசு அலுவலகங்களில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு 3 நாட்களுக்கு ஒப்புகை வழங்க வேண்டும். அதிகபட்சம் 1 மாதத்திற்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என தலைமைச் செயலாளர் உத்தரவு. டெல்லியில் விசாரணைக்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் விசாரணைக்கு சென்றபோது தாக்கப்பட்டதாக தகவல். உயர்வுடன் தொடங்கிய இந்திய பங்குச்சந்தைகள் பிற்பகலில் திடீர் சரிவு. முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. கஜகஸ்தானில் மண்டல பாதுகாப்பு கூட்டமைப்பின் உச்சி மாநாடு. ரஷ்ய தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஆர்மேனியா, உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்பு. திமுகவிற்கு எதிரி அதிமுக அல்ல, மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிதான் என்று இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் கருத்து. மத்திய அரசுடன் மோதல் போக்கை தமிழக அரசு கடைபிடிக்க கூடாது என்றும் திருச்சியில் பேட்டி. தாளவாடி அருகே அணிவகுத்து சென்ற 40க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளால் பரபரப்பு. குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் புகாதவாறு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினர். பெண்ணாகரம் அருகே அளக்கட்டு மலை கிராமத்தில் பாம்பு பிடித்த 13 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழப்பு. தூளி கட்டி சாலையில்லா மலைப்பாதையில் தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது சிறுமி உயிரிழந்த சோகம். மாமல்லபுரம் அருகே விபத்தில் உயிரிழந்த 5 பெண்களின் உடல்களுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி அமைச்சர் தாமு அன்பரசன். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் அறிவித்த 2 லட்சம் நிவாரணத் தொகைக்கான படிவத்தினை அளித்து ஆறுதல். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.